வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டாக்ஸிக். படத்துக்கு ஏத்த மாரியே படமே டாக்ஸிக் தான். ஏன்னு சொல்றேன். அதாவது இந்த படம் ஆரம்பிக்கும்போது, ஓகேப்பா நம்ம ஒரு சரியாந்திர ஆக்ஷன் படத்துல உட்கார போறோம். கேஜிஎஃப் மாரி ஒரு படத்த போய் பார்க்க போறோம்னு யோசிச்சா, அங்க தான் பிரச்சனையே. ஒரு மனுஷனுக்கு கதை புரியலாம். ஆக்ஷன் சீக்வென்ஸ் மேல பெருசா உடன்பாடு இல்லாம இருக்கலாம். இல்ல இன்னொருத்தன் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ பார்க்கலாம்பா. ஜாலியா வயலன்ஸ பார்க்க போறோம்பா. அப்படின்னு போலாம். வயலன்ஸ் படம் ஃபுல்லா வந்தாலும் பிரச்சனை தான். இப்ப டிசி படம் வயலன்ஸ் தான். ஆனா, அதுக்குள்ள ஒரு ஸ்டோரி வந்து அப்படியே நகர்ந்து வந்துகிட்டே இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுல ஒரு ஹியூமன் எமோஷன் இருந்துச்சு. இந்த படத்துல ஹியூமன் எமோஷன் இருக்கான்னு கேட்டா, இருக்கு. ஆனா, எப்படி நம்ம கேஜிஎஃப்ல அந்த பன் சீன் பார்த்துட்டு தந்தானே நானேன்னு யோசிச்சோமோ, அதுல 0.1% கூட இல்ல. அதே மாதிரி இந்த படத்து ஃபுல்லா ஒரு ஃபாதர் சன் எமோஷன் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆனா, அது எங்க நம்ம வந்து உணர்றதுன்னு கேட்டா, அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. சரி ரைட்யா. அப்ப படத்துல என்ன நல்லா இருக்குன்னு கேட்டா, வெளில வரவங்க எல்லாம் 3 மணி நேரம் ப்ரோ. முடியல அப்படின்னு வெளில ஒடியாந்துட்டே இருந்தாய்ங்க. அஃப்கோர்ஸ் எனக்குமே அந்த 3 மணி நேரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது முடிஞ்சிருமா? எவ்வளோ நேரம் போகும்? அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே அதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனா, இந்த படத்துல எந்த ஒரு விஷயத்துக்கு பாராட்டலாம் அப்படின்னா, பிஜிஎம்க்கு பாராட்டலாம். அப்புறம் சினிமோட்டோகிராஃபரை பாராட்டலாம். சினிமோட்டோகிராஃபர் அவருடைய வேலையை ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஆனா, இந்த படத்துல ஸ்டோரியும் புரியல, ஸ்க்ரீன் பிளேலையும் பிரச்சனை. ஏன் ஸ்க்ரீன் பிளேல பிரச்சனை அப்படின்னு கேட்டா, படத்துல ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம் இப்படி போயிட்டே இருக்கு. திடீர்னு கட் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு போகுது, அங்க போகுது, இங்க போகுது, போகுது. போர்ச்சுகீஸ்ல வந்து ஒரு ராஜா ஆகணும். எதையாவது பண்ணி எதையாவது ஒருத்த கொண்டு வந்து நிப்பாட்டலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அது எதுவுமே கரெக்டா போய் ஆடியன்ஸ் கிட்ட உட்காரல. இதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. ஏன்னா, ஒரு படம் யாரோ ஒருத்தவங்களுக்காவது பிடிக்கணும். ஆக்சுவலா எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது கன்வின்சிங்கான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். என்னன்னா, இந்த படத்துக்கு எதுக்காக போலாம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும்போது, பேசும்போது, பக்கத்துல இருக்கவைங்க 2, 3 பேர் என்ன சொல்றாய்ங்க அப்படின்னா, யாஷுக்காக போலாம் ப்ரோ. யாஷுக்காக போகலாம்னா, யாஷோடைய ரீல்ஸையும், யாஷோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் பார்த்துட்டு போயிரலாமே. எதுக்கு நான் படத்துக்கு போகணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி தான் இந்த படத்த எல்லாருக்குமே, என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்ல வச்சுச்சு. ஏன்னா, யாஷுக்காக மட்டும் படம் பார்க்கலாம். யாஷ பார்க்கறதுக்காக படம் பார்க்கலாம். அப்படின்னு கிடையாதுல்ல. ஒரு படம்னா அதுக்குள்ள கதை இருக்கணும். அந்த கதை கரெக்ட்டா கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் இது 2த்துல எது இம்ப்ரெசிவ் அப்படிங்கிற மாரிலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் கூட நான் பிரிக்கல. ஓவராலாவே படமாவே நம்மளுக்கு பிடிக்கணுமே. எப்பா முடியல. மனுஷன் போட்டு பெரட்டி பெரட்டி அடிக்கிறாப்புல, கன் எடுத்து சுடுறாப்புல, எல்லாம் பண்றாப்புல. ஆனா அதெல்லாம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சே. அதுதான் இங்க வந்து ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு விஷயம். நயன்தாரா நல்லா இருந்துட்டு இருந்தாங்க. டமால் நயன்தாரா கொண்டு போட்டாங்க. நயன்தாரா வந்து யாஷ் அவர்களுடைய அக்காவா நடிச்சிருக்காங்க. கேரா அத்வானி வர சீன்லாம் கேரா அத்வானிய பார்க்கலாம். நல்லா இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு கமெண்ட்லாம் வருது. எப்பா கேரா அத்வானிய பார்க்கலாம்ப்பா அப்படின்னு. படத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு யோசிச்சா, ஆக்சுவலா அந்த கதையை ரொம்ப அழகா சூப்பரா கொண்டு போயிருக்கலாம். அதை நகர்த்தி கொண்டு போற விதம் நிறைய இடத்துல வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு. ஆனா அன்வான்டா நிறைய விஷயங்களை உள்ள வைக்க 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 நிறைய கேஸ்டிங் அடிச்சு நவுத்தி தம்சம் பண்ணிருக்காங்க. ஸ்பேஸ் ஆனா எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. ஸ்பேஸ் கொடுக்கறது ஒரு விதத்துல பிரச்சனை ஆகும்ல. கதைக்கு தேவைன்னா ஸ்பேஸ் கொடுக்கலாம். நாங்க போட்டோம் ஸ்பேஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா செட் ஆகல. இந்த ஃபாதர் சன் எமோஷனு எப்பா அப்படிதான் இருந்துச்சு. இதுல பார்ட் 2க்குலாம் ஏதாவது லீடு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், தெரிச்சிருப்பாங்க. படம் ஒரு வைலன்ஸ் ஃபிலிம் என்ஜாய் ஒரு ஆக்ஷன் படம் பார்க்க போறோங்கிற ஒரு மைண்ட் செட்ல போகும்போது, அந்த ஆக்ஷன் படம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் செட்ல தான் உள்ளேயே போய் உட்காருவோம். ஆக்ஷன் படம் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமா இருக்கும், ப்ரூட்டலா இருக்கும், அடல்ட் கண்டென்ட் இருக்கும், வைலன்ஸ் சவுண்ட் அதிகமா இருக்கும். இதெல்லாம் வந்து வெல் ப்ரிப்பேர்டு எல்லாம் போய் உட்காருவோம். ஆனா அது கதைக்கு ஒத்து வரும் பட்சத்தில் தான் பிரச்சனை கிடையாது. அது கதைக்கு சம்பந்தமே இல்லை. கதைக்கு சம்பந்தமே இல்லாத இந்த சென்ஸ் கதையே இல்லாம இதை ஒண்டியுமே கேட்டுட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி இறைச்சல் ஆகி எல்லாம் ஒரு மாதிரி ட்ராமா ஆயிடுவாங்க. நீங்க சைல்ட்ஹுட் அந்த கடத்துல அந்த படத்துல வந்து சொல்லக்கூடிய அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி சைல்ட்ஹுட் ட்ராமா வந்துடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. யாஷ் அவர்கள் KGF 1 KGF 2 இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி செம்மையா இருந்த, அதாவது எனக்கு வந்து பிரபாஸ் தான் ஞாபகத்துக்கு வராது. பாகுபலி 1, 2 கொடுத்துட்டு ஆதிபுருஷை போட்டு பிரபாஸை படுத்தி எடுத்தாங்க. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யாஷ் KGF 1 KGF 2 கடைசியில் எப்படி மாட்டிக்கிட்டாரே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து டாக்ஸிக். படமே டாக்ஸிக் தான். சீரியஸாக சொல்கிறேன். இந்த படத்தை நான் எதுக்காக போகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா, சூப்பராக ஒரு விஷயத்துக்காக போகலாம். சினிமோட்டோகிராஃபியை, அதாவது சினிமோட்டோகிராஃபருடைய அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகலாம் தேட்டருக்கு.
ஃபேமிலியோடலாம் போக முடியாது. தயவு செஞ்சு அதை தவிர்த்துருங்க. தனித்தனியாக வேணா போய்க்கிங்க. அதேமாரி சின்ன சின்ன குழந்தைங்கள தயவு செஞ்சு அழைச்சிட்டு போகாதீங்க. அது அங்கே இருக்க சவுண்டே ஒரு பிரச்சனையாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் பிஜிஎம் வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் ஸ்கோரிங்லாம் செம்மையா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு குடுத்த கதாபாத்திரங்கள நல்லா நடிச்சிருக்காங்க. அதுல பிரச்சனையே கிடையாது. எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரங்கள் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்துக்கு இதான் நடிக்கணும்னா செம்மையா நடிச்சிருக்காங்க. ஆனா, கதையே இல்லாத இடத்துல நடிக்கிறதுங்கிற கதை இல்லன்னு சொல்ல முடியாது. கதை கரெக்ட்டா கன்வே ஆகி உட்காரல. இப்ப நான் டீகோட் பண்றேன், இது பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. ஆனா வெகுஜன மக்களுக்காக எடுக்கக்கூடிய படம்னு ஒண்ணு இருக்குல்ல. இது எல்லாருமே உட்கார்ந்து பார்க்கணும், எல்லாருக்குமே புரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில கனெக்ட் ஆகணுங்கிறது இருக்குல்ல. அது இல்லங்கிறதுனால தான் இந்த படத்துல பிரச்சனையே. ஆக்சுவலா அந்த படம் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆனுச்சோ, அதே எக்ஸ்பெக்டேஷனோட படம் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த பாசிட்டிவ் ரிவ்யூலாம் வந்து நீ யாஷ வந்து எதிர்க்கிற, நீ வந்து இல்ல, நீ வந்து ஏதோ ஃபேவரிசம் பண்ற அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிள். நல்லா இருந்துச்சுன்னா படத்தை நம்ம பாராட்ட போறோம். நல்லா இல்ல, நல்லா இல்ல. அவ்வளவுதான். சிம்பிள். ஸோ ஓவராலா இந்த படம் பாருங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டு ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஒரு மாதிரி 3 மணி நேரம் ஃப்ரீயா இருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா தாராளமா போங்க. அதர்வைஸ் பெருசா ஒரு பிளான்டா எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் இப்படிதான் இருக்க போகுது, கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் அடுத்து யாஷ் தாடிலாம் வச்சிருக்காரு, கேப்லாம் போட்டிருக்காரு, கண்ணு வச்சு திக்கு திக்கு திக்குன்னு சுட போறாரு, அந்த ட்ரெய்லர் சீக்வன்ஸ் இதெல்லாம் பார்த்தோமே, நல்லா இருக்கிற சீன்ஸ் மட்டும் தான் ட்ரெய்லர் வச்சிருக்கீங்க. அதை மூலம் சொல்றேன். அந்த அந்த ஒரு சீன்ஸ் எல்லாம் தான் ஓகேவா இருந்துச்சு. அதர்வைஸ் பாக்கி எல்லாருமே பிரச்சனை. படம் ஃபுல்லா பிரச்சனை. படத்துலயும் பிரச்சனை. படம் பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை. படம் பார்த்துட்டு வெளில வந்தாலும் பிரச்சனை. முடியல. அப்படிதான் இருக்கு. ஸோ நீங்க பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறத, ஐ மீன் உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.